வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி பற்றி சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற ஒரு தொடர் நிகழ்விலே நாமெல்லாம் இணைந்து வேதாத்திரிய தத்துவ பயணமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காந்த தத்துவத்தின் மலர்ச்சியிலே அசையாத சுத்தவெளியிலிருந்து அணுவாகி பஞ்சபூதங்களாகி ஓரறிவு முதல் ஆறறிவு மனிதன் வரை அந்த தன்மாற்ற சரித்திரத்தை பார்த்தோம். அந்த ஐந்தறிவு ஜீவனிலிருந்து ஆறாவது அறிவு தோன்றியதில் உள்ள பல்வேறு ரகசியங்களை சென்ற 2 வாரங்களாக நாம் புதிதாக சிந்தனை செய்து வந்தோம். அந்த புதிய சிந்தனைகளை நமக்கு அளித்த குரு மகான்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி சொல்லிக் கொள்வோம். இப்போ அந்த அடிப்படையில் மனித உடலாக நாம் காட்சி தந்தாலும் இந்த உடல் என்பது மனிதன் என்பதை குறிக்குமா என்றால் இல்லை. அந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆன்மாதான் மனிதன் என்ற ஒரு பெயரை தாங்குகிறது. இது வெறும் உடலாகத்தான் இருக்கிறது. அப்ப எப்ப இந்த உயிரினம் என்று வந்ததோ அங்கு உடல் உயிர் இரண்டின் இணைப்பு என்பதை நாம தாவரத்திலிருந்தே உணர்ந்து வருகிறோம். மனிதனிலும் அப்படித்தான். இது உடல் என்பது ஜடப்பொருளாகவே தான் பார்க்கப்பட வேண்டும். அதற்குள்ளாக இருக்கக்கூடிய ஆன்மாவாகிய அந்த உயிர்தான் நாமாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்வது இந்த உடல் அல்ல, ஆன்மாதான் வாழுகிறது, இந்த உடலில் இருந்து வாழுகிறது. ஆனால் இன்றைய சமுதாயம் இந்த உடலையே நான் என்று நினைத்துக் கொண்டு உடலுக்காகவே வாழக்கூடிய ஒன்றை பார்க்கிறோம். உடல் என்பது நாம் அல்ல, ஆன்மாதான் நாம் என்பதை உணர்ந்து கொண்டால் இந்த புற உடலை அழகுபடுத்துவதற்காக எவ்வளவு இன்று மனிதன் பொருளையும் நேரத்தையும் செலவிடுகிறான் என்று பார்த்தால் இது ஒரு பெரிய மயக்கத்தின் உச்சநிலை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். சரி, ஆனால் இந்த உடலை உதாசீனப்படுத்தலாமா என்று கேட்டால் இல்லை. இந்த காந்த தத்துவம் உடலுக்குள்ளாக எவ்வாறு வேலை செய்கிறது, அந்த ஒரு ஞானத்தை இப்பொழுது நாம் பார்க்க தொடங்குகிறோம். இப்போ அந்த காந்தம் என்பது உடலுக்குள்ளாக வேலை செய்தாலும், உயிரில் வேலை செய்தாலும், மனதில் வேலை செய்தாலும் காந்தத்தினுடைய தன்மை மாறுவதே இல்லை. ஒரே தன்மைதான். ஈர்ப்பு ஆற்றல், தள்ளும் ஆற்றல், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், இதுதான். இந்த ஒரே தன்மைதான் அடிப்படையாக அந்த அணு அசைந்த போது எந்த காந்தம் தோன்றியதோ அங்கிருந்து இங்கு வரை அதே 2 தன்மைகளை அடிப்படையாக கொண்டுதான் காந்தம் இருக்கிறது. காந்தம் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை, அது அதனுடைய தன்மையில் அப்படியே இருக்கிறது. சரி, இப்போ இந்த காந்தம் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த உடல் உருவம் என்பது இருக்கிறது என்பதை இப்போ நாம் இந்த காந்த தத்துவத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் விஞ்ஞானம் இதை இதுவரை உணரவில்லை. விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? இந்த உடல் கூறு என்று
பெரிய ஆய்வு செய்து அதை பற்றிய ஞானத்தை கிட்டத்தட்ட 1½ வருடம் மருத்துவ படிப்பிலே படிக்கிறார்கள். உடற்கூறு அனாட்டமி என்று படிக்கிறார்கள். இந்த உடலை ஆய்வு செய்து உடல் உறுப்புகளை எந்தெந்த உறுப்புகள் எந்தெந்த வடிவத்தில் இருக்கிறது என்பதை, எங்கெங்கு இருக்கிறது என்பதை உணர்கிறார்கள். சரி, அப்படி உடலாக பார்த்த இந்த விஞ்ஞானம் அதை மண்டலங்களாக பிரித்தது. ஒவ்வொரு மண்டலமும் தனித்தனியாக ஒரு குரூப் ஆஃப், அதாவது அந்த உறுப்புகளின் தொகுப்பாக பார்க்கக்கூடியதுதான் மண்டலங்கள். அந்த மண்டலங்களுக்குள்ளாக உறுப்புகளாக பார்க்கிறது. அப்புறம் என்ன பண்ணுது? அது ஒரு உறுப்பை எடுத்து ஆய்வு செய்கிறது. அப்படியே சென்று 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 கடைசியில் எங்க போய் நிக்குது அப்படின்னா, செல்கள் என்ற அடிப்படையில் போய் நின்று விடுகிறது. செல்களுக்கு அப்பால் செல்கிறதா என்று கேட்டால் இல்லை. இந்த ஒவ்வொரு உறுப்பும் பல கோடி செல்களால் ஆனது என்று நின்று விடுகிறது. இப்போ அந்த செல்கள் எதனால் ஆனது என்று இந்த விஞ்ஞானம் சென்று பார்த்தால் அது என்ன சொல்ல முடியும் என்று சொன்னால், அணுக்களால் ஆனது என்று சொல்லலாம். அணுக்களால் ஆனது என்று. ஆனால் அந்த அடிப்படை துகளாகிய விண் என்ற அந்த விண்ணின் தொகுப்பாகத்தான் இருக்கிறது என்பதை விஞ்ஞானம் உணராது. ஆனால் மருத்துவ விஞ்ஞானத்தை பொறுத்த அளவுல அந்த அணுக்களால் ஆனது என்பதற்கு கூட போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்க போனோம்னா அது பௌதீகமாக மாறிவிடுகிறது, பிசிக்ஸா மாறிடுது. இங்க மெடிக்கல் சயின்ஸ்ல செல்கள் வரைக்கும் தான் போகும். இது செல்களால் ஆனது என்று போயிடும். அப்ப ஒரு உறுப்பை எடுத்துக்கொண்டால் அது பல கோடி செல்களால் அடுக்கப்பட்ட ஒரு கட்டிடம் போல. அது சிறிய உறுப்பாக இருந்தாலும் சரி, பெரிய உறுப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே எதனால் ஆக்கப்பட்டது? செல்களால் ஆக்கப்பட்டது என்பதுதான் விஞ்ஞானம். அப்போ ஒவ்வொரு உறுப்புகளும் செல்களால் ஆக்கப்பட்டது. அப்ப அந்த உறுப்புகளின் மண்டலங்கள் அதுவும் செல்களால் ஆக்கப்பட்டது. மொத்தமாக இந்த உடல் எதனால் ஆக்கப்பட்டது? செல்களால் ஆக்கப்பட்டது. இதுதான் விஞ்ஞானம். அந்த அளவில் நின்றுவிடும். சரி, இப்போ ஒரு சிறிய உறுப்பை எடுத்துக்கொள்வோம். அதில் பல லட்சம், பல கோடி செல்கள் அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு கட்டடம் போல் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். இந்த அடுக்கி வைக்கப்பட்ட செல்கள் எப்படி அதே உருவத்தில் பல வருடங்களாக, பல காலங்களாக இருந்து கொண்டே இருக்கிறதே, எப்படி அது இருந்து கொண்டிருக்கிறது? அந்த உறுப்பு எப்படி அந்த உறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது? அந்த வடிவம் எப்படி அதே வடிவமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த விஞ்ஞானத்தில் பதில் இல்லை. அந்த உறுப்புல ஏதாவது ஒரு சுருக்கம் ஏற்பட்டாலோ, அதில் ஒரு ஓட்டை ஏற்படுகிறது, அது வீக்கமடைகிறது அல்லது சுருக்கமடைகிறது என்று அதனுடைய உருவத்தில் ஏதாவது மாறுபாடு வரும் பொழுது அதை இவங்க ஸ்கேன் மூலமா பார்த்துட்டு என்ன பண்றாங்க? இது ஒரு நோய் என்று சொல்லி விடுகிறார்கள். அது இயல்பான உருவத்தில் இருக்க வேண்டும். அந்த உருவத்தில் மாற்றம் ஏற்பட்டால் அது நோய் என்று சொல்லுகிறார்கள். இப்போ அந்த உருவத்தில் ஏன் மாற்றம் ஏற்படுகிறது என்பதை அறிந்தால்தானே அந்த நோயை முழுமையாக குணப்படுத்த முடியும். ஆமாம், இது ஏன் என்பதற்கு இவர்கள் ஆராய்ச்சி செய்து ஏதோ ஒன்றை சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்குரிய உண்மையான முழுமையான காரணத்தை மருத்துவ உலகம் இன்று கண்டு உணர்வது இல்லை என்பது நிச்சயமாக உண்மையாக நாம் உணர்த்த முடியும். வேதாத்திரிய காந்த தத்துவத்தை உணர்ந்தவர்களால் அது உணர முடியும். அது ஏன் முழுமையாக அந்த காரணத்தை கண்டுபிடிக்கவில்லை என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைய மருத்துவ உலகம் எந்த நோயையும் முழுமையாக குணப்படுத்துவது இல்லை என்பது உறுதியான ஒன்று. நாம உறுதி பண்றது மட்டும் இல்லை, அந்த மருத்துவ உலகமே முடிவு செய்கிறது. எந்த ஒரு நோயையும்
முழுமையாக குணப்படுத்துதல் என்பது இயலாது என்று சொல்லுகிறது. அப்ப இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த உறுப்பினுடைய உருவம் எப்படி அதே உருவமாக இருக்கிறது. அந்த அந்த உருவம் வந்து நார்மலான அந்த உருவம் இருக்கிறது இல்லையா, அந்த உறுப்பினுடைய உருவம் அது பல ஆண்டு காலமாக அப்படியே இருந்து கொண்டிருக்கிறதே. அது எப்படி இருந்து கொண்டிருக்கிறது, அது அப்படி இருந்து கொண்டிருப்பதற்கு மூல காரணம் என்ன என்பதை விஞ்ஞானம் எப்பொழுது கண்டு உணர்கிறதோ அப்பொழுதுதான் அந்த உருவத்தில் மாற்றம் ஏற்படுவதற்கு உரிய முழுமையான காரணத்தை அந்த விஞ்ஞானம் கண்டு உணர முடியும். அப்ப அந்த முழுமையான காரணத்தை கண்டு உணர்ந்தால் முழுமையான தீர்வை கொடுக்க முடியும். இப்பொழுது தெரிகிறதா? இங்குதான் காந்த தத்துவம் நிற்கிறது. காந்த தத்துவம் முழுமையாக உணர்த்தப்பட்டால் அந்த உருவம் எப்படி உருவமாக இருக்கிறது என்பதற்குரிய காரணம் நமக்கு தெரிந்துவிடும். சரி, அப்ப இந்த இடத்துல நம்ம காந்த தத்துவத்தை பார்ப்போம். இப்ப இது பல கோடி செல்களால் ஆனது என்று சொல்கிறோம். இப்போ ஒரு காந்த கல், ஏதோ காந்த ஒரு நீளமான காந்தம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காந்தத்தை இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம்னா அது ஒரு போலும் நார்த்து போலும், இன்னொரு போலும் சவுத் போல்னு இருக்கும். எங்கன்னாலும் சரி நம்ம காந்தத்துல நம்ம உணர்றோம். மற்றபடி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், ஜடப்பொருள்களில் எவ்வளவு சிறிய பொருளாக இருந்தாலும், ஒரு தனியாக ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அதுல நார்த்து போல் சவுத்து போல்னு ரெண்டு போல் இருக்கதான் செய்யும். ஈர்ப்பு ஆற்றல் தள்ளுமாற்றல்ங்கிறது இருக்கதான் செய்யும். இப்ப அந்த பொருளை இரண்டாக கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டா என்ன ஆகும்? ஒரு காந்த கல், அதை நடுவுல ரெண்டா கட் பண்ணிட்டோம். இப்ப நார்த்து சவுத்து மட்டும் இருந்தது, இப்ப ரெண்டா கட் பண்ணிட்டா அந்த ஒரு பீஸ்ல வெறும் சவுத்து மட்டும் இருக்குது, இன்னொரு பீஸ்ல வெறும் நார்த்து மட்டும் இருக்குது அப்படின்னு நாம சொல்ல முடியுமா? நார்த்து இருந்த பகுதி, பாதியாக வெட்டப்பட்ட பகுதியில் நார்த்து இருந்த பகுதியில் நார்த்து மட்டும் இருக்கிறது, சவுத்து தனியாக, நார்த்தும் சவுத்தும் தனித்தனியாக வெட்டப்பட்டு விட்டது என்று சொல்ல முடியுமா என்றால் முடியாது. அப்ப என்ன ஆகுது? அந்த நார்த்து என்று சொல்லக்கூடிய பகுதி, வெட்டப்பட்ட பகுதியில அந்த வெட்டப்பட்ட இடம் சவுத்தாக மாறிவிடுகிறது. அந்த சவுத்து இருக்கக்கூடிய பகுதியில் வெட்டப்பட்ட இடம் நார்த்தாக மாறிவிடுகிறது. அப்ப என்ன ஆகுது? அந்த இரண்டு துகள்களிலும் நார்த்து சவுத்து வந்துருது. இது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. நீங்க அந்த ரெண்டை நாளா கட் பண்றீங்க, நாலுலையுமே நார்த்து சவுத்து இருக்கும். அதை எத்தனை துகள்களாக நீங்கள் அதை வெட்டினாலும் அதில் அந்த நார்த்து சவுத்து என்பது வந்து கொண்டுதான் இருக்கும். இப்ப நம்ம சொன்னோம், ஒரு மண்புழுவை இரண்டாக கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டா ரெண்டு மண்புழுவாக அது செயல்படுகிறது என்று சொன்னோம். அப்ப அதுல ஒண்ணு வாய்ப்பகுதி, ஒண்ணு குதப்பகுதியாக ஏற்கனவே இருந்தது. இப்ப என்ன பண்ணிட்டோம்? கட் பண்ணிட்டோம். ஒரு பீஸ்ல வாய்ப்பகுதி இருக்கு, ஒரு பீஸ்ல குதப்பகுதி இருக்கிறது. இப்ப இந்த கட் பண்ண இடத்துல என்ன ஆகும்? குதப்பகுதி இருக்கிறதுல இது வாய்ப்பகுதி வந்துடும், அங்க வாய்ப்பகுதி இருக்கிறதுல இது குதப்பகுதி வந்துடும். வந்து ரெண்டு மண்புழுவாக அது செயல்படுகிறது. எப்படி? அதே எப்ப காந்தத்தை ரெண்டா வெட்டினோம்னா என்ன நடக்குதோ அதே இது மண்புழுவை வெட்டினா நடக்குது. அப்ப இதுவும் என்ன? இதுவும் ஒரு காந்த தத்துவம் தான். மண்புழுவை இரண்டாக வெட்டிவிட்டால் இரண்டு மண்புழுவாக மாறுவது என்பதும் ஒரு பெரிய காந்த தத்துவம். நீ அதான் சொல்றனே, எல்லாமே காந்த தத்துவத்துக்குள்ளாகத்தான் அடங்குகிறது. நமது வாழ்க்கையே காந்த தத்துவம், நமது உடலே காந்த தத்துவம், உடலின் உருவமே காந்த தத்துவம், உடலின் இயக்கமே காந்த தத்துவம். இந்த உடலை வைத்துக் கொண்டு நாம் இயங்குவது காந்த தத்துவம். நாம் செய்யக்கூடிய செயல்கள், எண்ணங்கள், எண்ணம், சொல், செயல் எல்லாமே காந்த தத்துவம்.
நாம் செய்யக்கூடிய செயல் காந்த தத்துவம் என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய விளைவும் காந்த தத்துவம். அப்ப இப்ப தெரியுதா? காந்த தத்துவம் என்பதை தெரிந்து கொண்டால் முழுமையாக இந்த இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளலாம் என்று மகிழ்ச்சி சொன்னது. சரி, அப்ப இப்படி அப்படி ஒவ்வொரு துண்டும் வரும் பொழுது அங்க நாட்டு சவுத்துங்கிறது வந்து கொண்டேதான் இருக்கிறது. இது எப்படி இந்த நாட்டு சவுத்துங்கிறது எத்தனை துகளாக பிரிச்சாலும் அதுக்குள்ள நாட்டு சவுத்து உருவாகி கொள்கிறே, அது எதை அடிப்படையாக கொண்டு உருவாகிறது என்பது ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை. எல்லாத்தையும் சிந்திச்சு பார்த்தோம்னா எல்லாருக்குமே புரியும். பொதுவாக நம்ம மக்கள் சிந்திப்பது இல்லை. அதனால இப்ப நம்ம சிந்தித்து அதை சிந்திக்க தூண்டுகிறோம், அவ்வளவுதான். இப்ப இங்க என்ன சொல்றோம்? சிந்திக்க தூண்டுகிறோம். இப்ப ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்கு, அந்த தண்ணி முழுவதையும் சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல் சூழ்ந்து அழுத்துகிறதா என்றால் அழுத்துகிறது. ஆமாம், அந்த தண்ணியை சுற்றி சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல் இருக்குது. இப்ப அந்த தண்ணியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீரை கீழே என்ன பண்றோம்? கீழே ஊற்றுகிறோம். ஒரு சொட்டு மட்டும் கீழே விட்டுட்டோம். இப்ப அந்த தண்ணி முழுதும் இருந்த சூழ்ந்த அழுத்தம் இப்ப இந்த ஒரு சொட்டு தண்ணீரில் வருதா? எப்படி வருது? அங்கேயும் சூழ்ந்த அழுத்தமாக வருகிறது. அப்ப அந்த தண்ணியை சுத்தி அழுத்திக்கிட்டு இருக்கிறது இந்த ஒரு சொட்டை அழுத்துறதுக்கு வந்துருச்சான்னு கேட்டா இல்ல. இது எப்ப அந்த தண்ணீர்ல இருந்து டிட்டாச் ஆகுதோ அப்பொழுது இங்க ஒரு சூழ்ந்த அழுத்தம் வந்து விடுகிறது. 4 சொட்டு தனித்தனியா விட்டோம், 4க்கும் தனித்தனியா சூழ்ந்த அழுத்தம் வந்து விடுகிறது. எங்கெங்கிருந்து ஒரு சூழ்ந்தழுத்தம் என்ற அடிப்படையில் ஒரு பொருள் இருக்கிறதோ அந்த பொருள் பிரிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு பொருளிலும் அந்த சூழ்ந்தழுத்தம் என்பது வந்து கொண்டே இருக்கும். எத்தனை பிரிவாக பிரித்தாலும் இப்ப லட்டு இருக்கு, லட்டுல எத்தனை பூந்தி இருக்கு? அதுல ஒரு 100 பூந்தி சேர்ந்து ஒரு லட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப லட்டுல சூழ்ந்த அழுத்தம் இருக்கா? இருக்குது. அந்த சூழ்ந்த அழுத்தத்தை கொடுத்து கொடுத்து தான் லட்டாக மாற்றுகிறோம். நம்ம அப்படித்தானே உருட்டி விடுறோம். சரி, நாம உருட்டுற மாதிரி இது சூழ்ந்த அழுத்தத்தை கொடுத்து உருண்டையாக உருட்டிய லட்டு. இந்த லட்டை சுற்றி சூழ்ந்த அழுத்தம் இருக்கிறது. இப்ப அந்த 100 பூந்தியும் சேர்ந்து ஒரே சூழ்ந்த அழுத்தத்துக்குள்ள நெருக்கி இருக்கிறது இல்லையா? இந்த 100 பூந்தியையும் தனித்தனியாக பிரித்து விட்டோம். இப்பொழுது சூழ்ந்த அழுத்தம் எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு பூந்தியையும் சூழ்ந்த அழுத்தம் சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருக்கிறது. 100 சூழ்ந்த அழுத்தம் அங்க வந்து விட்டது. என்னங்க ஆச்சரியம்? அது ஏன், எப்படி என்று கேட்டால் இந்த பிரபஞ்சத்தை கடந்த அந்த பிரபஞ்ச எல்லையில் இருந்து கொண்டு இந்த சூழ்ந்தழுத்தம் என்ற ஆற்றல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி அது எப்பொழுதும் ஈர்க்கும் ஆற்றலாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஈர்ப்பு சக்தியாக இருந்து கொண்டே இருக்கிறது. தன்னிருக்கமாக இருந்து கொண்டே இருக்கிறது. அது தன்னிருக்கமாக இருக்கிறது தான். தன்னிருக்கம் எங்க இருந்து தொடங்குது? பிரபஞ்ச எல்லையில் தொடங்கி இந்த பிரபஞ்சத்தின் மையம் வரை அதனுடைய இருக்க ஆற்றல், தன்னிருக்க ஆற்றல் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அது தன்னிருக்க ஆற்றல் தான். இப்ப பிரபஞ்ச எல்லையில் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இருக்கிறதா என்றால் இல்லை. நீங்க பிரம்மஞான கவி படிச்சிருப்பீங்க. இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்னு சொல்லி படிச்சிருப்போம். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த பிரபஞ்சத்தை கடந்த சுத்தவெளி என்பதை தன்னிருக்க ஆற்றல் என்று மட்டும் முதல்ல பாருங்க. இப்ப பிரபஞ்ச எல்லையில் தன்னிருக்கம் என்பதுதான் இருக்கிறது.
அப்ப சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்னு ஏன் சொன்னாரு சாமி அப்படின்னா, தன்னிருக்க ஆற்றல் எப்ப? இந்த அணு தோன்றுவதற்கு முன் வெறும் சுத்தவெளியாகிய தெய்வம் மட்டும் இருக்கும் பொழுது தன்னிருக்க ஆற்றல் மட்டுமே. நம்ம இந்த பாட்டை வச்சுக்கிட்டு இறைவெளியை தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்னு சொன்ன உடனே, நம்ம இப்ப அணு தோன்றுவதற்கு முன்னால் வெறும் சுத்தவெளி மட்டும் இருந்த பொழுதும் அதுவும் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் கிடையாது. அது தன்னிருக்க ஆற்றல் மட்டுமே. தன்னிருக்க ஆற்றல் மட்டுமே. அப்ப சூழ்ந்தழுத்தம் எப்ப வந்துச்சு? சூழ்ந்தழுத்தம் எப்ப வந்துச்சுன்னு கேட்டா, எப்பொழுது இயக்கம் என்று தொடங்கியதோ, தொடங்கின அது இயங்க ஆரம்பிச்ச உடனே சூழ்ந்தழுத்தம் வந்துச்சு. இந்த சூழ்ந்தழுத்தம் எங்கு தொடங்கியது? முதலில் சூழ்ந்தழுத்தம் எங்கு தொடங்கியது என்று சொன்னால், முதல் விண் என்று ஒன்று சுழன்று கொண்டு இந்த சுழல் அலை தோன்றியது அல்லவா? அங்கதான் முதல் சூழ்ந்தழுத்தம் தோன்றியது. அதான் சூழ்ந்தழுத்தம். அப்ப சூழ்ந்தழுத்தம்ங்கிறது என்ன? அதாவது அந்த சுத்தவெளியாக தெய்வத்தில் இருக்கக்கூடிய இருக்கும் ஆற்றல், தன்னிருக்கம் ஒரு இயக்கத்தில் வரும் பொழுது சூழ்ந்தழுத்தமாகவும் மாறுகிறது, தன்னிருக்கமாகவும் மாறுகிறது. அப்ப இறைவெளியை தன்னிருக்க சூழ்ந்தழுத்தம் ஆற்றல்னு சொன்னோம்னா அவர் எதை சொல்ல வர்றாருன்னா, நாம் முழுவதுமாக இந்த இயக்க பிரபஞ்சத்தில் இயக்கத்தைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம், இயக்கத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த இயக்க பிரபஞ்சத்துல பார்க்கும் பொழுது இறைவன் என்பவன் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தம் ஆற்றலாக இருக்கிறான். அப்படி பார்க்கணும். அப்போ ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு பொருளாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்குள் சூழ்ந்தழுத்தமும் இருக்கிறது, தன்னிருக்கமும் இருக்கிறது. இந்த பிரபஞ்ச இயக்க பிரபஞ்சமே இல்லை, வெறும் சுத்தவெளிதான் இருக்கிறது என்று சொன்னால் அங்கு தன்னிருக்கம் மட்டும்தான் இருக்கிறது. இது நல்லா உணர்ந்து கொள்ளுங்கள். சுத்தவெளியில் சூழ்ந்தழுத்தம் இல்லை, இல்லை. இயக்க பிரபஞ்சத்திற்கு உள்ளாக மட்டும்தான் சூழ்ந்தழுத்தம் இருக்கிறது. சரி, அப்ப இந்த சூழ்ந்தழுத்தம் எது சூழ்ந்தழுத்தமாக மாறுகிறது என்று சொன்னால் அந்த தன்னிருக்கம்தான் சூழ்ந்தழுத்தமாக தெரிகிறது. இப்ப தன்னிருக்கம் வேறு, சூழ்ந்தழுத்தம் வேறு என்று சொல்லலாமா? அப்படியெல்லாம் இல்ல. தன்னிருக்கம்தான் சூழ்ந்தழுத்தம், சூழ்ந்தழுத்தம் தான் தன்னிருக்கம். இப்போ அந்த தன்னிருக்கம்ங்கிறத பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னால் அந்த தூய சுத்தவெளிக்கு சொல்றதுதான் பொருத்தம். ஆனால் இப்ப நாம கூட என்ன, இப்ப பூமி என்பது என்னாச்சு? இயக்கம். இந்த பூமின்னு எடுத்துட்டோம்னா ஒரு இயக்கம். இப்ப இந்த பூமியில சூழ்ந்தழுத்தம் இருக்கிறதா? இருக்கிறது. தன்னிருக்கம் இருக்கிறதா? இருக்கிறது. இப்ப இத நம்ம இப்ப விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்க? புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பூமியின் ஈர்ப்பு விசை என்று சொல்லுகிறார்கள். இப்ப பூமிக்கு புவியீர்ப்பு விசை இருக்கிறதா? விஞ்ஞானம் ஆமாம் என்று சொல்லும். ஆனால் மகரிஷி அவர்கள் பூமிக்கு புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன் அப்படி சொன்னோம்னா அது பூமியினுடைய ஈர்ப்பு விசை என்று ஆகிவிடும். அப்ப பூமிக்கு ஏதோ ஈர்ப்பு விசை என்று ஒரு தன்மை இந்த பூமிக்கு இருப்பதாக ஆகிவிடும். அப்படி இல்லை. அந்த தன்னிருக்கம் என்பது பூமியின் இறுக்கமா, சுத்தவெளியின் இறுக்கமா? சுத்தவெளியின் இறுக்கம் தான். இப்ப நம்ம என்ன சொல்லிவிட்டோம்? அதை பூமியின் இறுக்கம் என்று சொல்லிவிட்டோம். எல்லை கட்டி விட்டோமா? மகரிஷி என்ன சொல்றாரு? புவி ஈர்ப்பு விசை என்று சொல்லாதீர்கள். பூமியை சுற்றிலும் சூழ்ந்தழுத்தம், அதை அழுத்துவதால் பூமியின் மையத்தில் ஈர்ப்பது போல் தெரிகிறது என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். அது ஏசாமி பூமியின் மையத்தில் அது ஈர்க்கிறது என்று சொன்னால் என்ன என்று சொன்னால் அது பூமி ஈர்க்கிறது என்று ஆகிவிடும். இங்கு பூமி ஈர்ப்பதே கிடையாது. பூமிக்கு என்று அந்த தனியான ஈர்ப்பு என்பது கிடையாது.
தன்னிருக்கம் என்பது பூமிக்கு மட்டும் கிடையாது. அது இந்த சுத்தவெளிக்கு இருக்கக்கூடிய தன்னிருக்கம் தான் என்ன பண்ணுது, அந்த ஈர்ப்பாற்றலாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல ஒவ்வொரு கோளுக்கும் அதனுடைய ஈர்ப்பு என்று சொன்னோம் என்று சொன்னால், அப்ப சுத்தவெளியினுடைய அந்த தன்னிருக்கம் என்ற கான்செப்ட் அடிபட்டு போயிடும். அப்ப என்ன ஆயிரும்னா, இப்ப கூட என்னாச்சு, ஒவ்வொரு கோயிலையும் இந்த சாமி அந்த சாமி இந்த சாமி இந்த கடவுள் அந்த கடவுள் என்று வைத்துவிட்டு உண்மையான சுத்தவெளியாகிய தெய்வத்தை மறந்து விட்டான் மனிதன். அப்படிதானே? அப்ப முருகன், விநாயகர், பெருமாள், அது இது, அந்த அம்மன், இந்த அம்மன், எத்தனை கடவுள்களை வைத்து விட்டான். வச்சுட்டு இது இது எல்லாத்துக்கும் இது எல்லாமாக இருக்கக்கூடிய சுத்தவெளி என்பதை மறந்து விட்ட மனிதன் போல பூமியின் ஈர்ப்பு, சந்திரனின் ஈர்ப்பு, குருவின் ஈர்ப்பு, சனியின் ஈர்ப்பு என்று கடவுள்கள் பெயர் போல ஒவ்வொன்றா வச்சிருவோம். ஒவ்வொன்றுடைய ஈர்ப்பு வேற வேறன்னு வச்சு விடுவோம். அப்ப பூமியின் ஈர்ப்பு விசை வேறு, சந்திரனின் ஈர்ப்பு விசை வேறு, சனியின் ஈர்ப்பு விசை வேறு. அப்ப ஒவ்வொன்றையும் தனித்தனி கடவுள்கள் போல ஆக்கி விடுவோம். அப்ப என்னத்தை மறந்துடுவோம்? அந்த சுத்தவெளியின் தன்னிருக்கம் என்பது அங்க என்ன ஆயிடுது, மறந்து போய்விடும், விடுபட்டு போய்விடும். அதனால மகரிஷி என்ன சொன்னார், புவி ஈர்ப்பு விசைன்னு சொல்லாத, பூமியை சுற்றி சூழ்ந்த அழுத்தம் இருப்பதால் அது மையத்தில் ஈர்ப்பது போல் தெரிகிறது என்று சொல்லுங்கன்றார். அப்ப சூழ்ந்தழுத்தம் என்பதை சொல்லிவிட்டார். இப்ப சூழ்ந்தழுத்தம் அப்படின்னு சொல்லும் போது பூமியை சூழ்ந்த அழுத்தம், சந்திரனை சூழ்ந்த அழுத்தம், ஒவ்வொன்றை சூழ்ந்த அழுத்தம் இருக்கிறது. அப்ப அந்த சூழ்ந்தழுத்தம் என்பது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா இருக்கு. எதை பொறுத்து? அதனுடைய மாசை பொறுத்து இருக்கு, அதனுடைய அந்த விட்டம் அளவை பொறுத்து இருக்கிறது அல்லவா, இருக்கிறது. ஆனால் அந்த சூழ்ந்தழுத்தம்ங்கிறத நம்ம சொல்றோம், இயக்கத்தில் மட்டும்தான் சூழ்ந்தழுத்தமாக மாறுகிறதுன்னு சொல்லிவிட்டோம். அப்ப இந்த அழுத்தம் அழுத்துவதால் தான் இங்கு ஈர்க்கிறது என்பதை மகரிஷி சொல்லிட்டார். ஏன் அப்படி சொல்ல சொன்னார்னா, நீங்க புவி ஈர்ப்பு விசை என்று சொல்லும் பொழுது இந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்பதை மறந்து விடுகிறீர்கள். அங்க ஏதாவது விஞ்ஞானத்துல சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இருக்குதானா? இல்ல. அப்ப இப்ப என்ன பண்றோம், மகரிஷி சூழ்ந்தழுத்தும் ஆற்றலை முக்கியத்துவம் கொடுத்து அதுதான் மையத்தில் ஈர்ப்பாற்றலாக இருக்கிறது என்று, ஈர்ப்பாக தெரிகிறது என்று ஈர்ப்பையும் சூழ்ந்தழுத்தத்தை ரெண்டையும் சேர்த்து சொல்றார். ஆனால் விஞ்ஞானம் சூழ்ந்தழுத்தம் என்பதை விட்டு விட்டது, ஈர்ப்பு மட்டும் என்று வைத்திருக்கிறது. அந்த ஈர்ப்பு விசையை கொண்டுதான் E=mc² சொல்லியிருக்காங்க. இப்ப இது சூழ்ந்த அழுத்தம் தான் ஈர்ப்பாக இருக்கிறது என்று நாம் வரும்பொழுது இந்த E=mc² என்ற பார்முலா என்பதை மாற்றப்பட வேண்டியதாக இருக்கும். ஆனால் விஞ்ஞானம் அதை செய்யல. சரி, அப்ப இப்ப இந்த இடத்துல இந்த சூழ்ந்தழுத்தம் என்பதை ஏன் இப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்னால், இப்போ ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில சூழ்ந்தழுத்தம் இருக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ அதுல இருந்து ஒரு சொட்டு வெளியே வந்தோடனே அதுக்கு சூழ்ந்தழுத்தம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த ஒரு டம்ளர் தண்ணியில் இருக்கக்கூடிய மையத்தில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி இப்ப என்னாச்சு, அங்க இருக்கிற ஈர்ப்பு சக்தி இந்த ஒரு சொட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு? இந்த ஒரு சொட்டினுடைய மையத்திலும் ஈர்ப்பு சக்தியா வந்துருச்சு. அப்ப அதை விட இப்போ அந்த சூழ்ந்தழுத்தம் இங்கேயும் சூழ்ந்தழுத்தமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுது, அதே அந்த சுத்தவெளியின் தன்னிருக்கம் தான் சூழ்ந்தழுத்தமாக மாறிக்கொண்டே வருகிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். அப்ப இந்த சூழ்ந்தழுத்தத்தையும் தன்னிருக்கத்தையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பாட்டுக்காக சொல்லிட்டு போன ரெண்டையும் ஒன்னா பாடிட்டு போயிட்டோம். ரெண்டையும் தனித்தனியாக நாம் உணர வேண்டும். ஆனால் ரெண்டும் வேறல்ல. தன்னிருக்கம்தான் சூழ்ந்தழுத்தம், சூழ்ந்தழுத்தம் தான் தன்னிருக்கம் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டா முழுசா சொல்லிட முடியாது. அது இயக்கத்துல மட்டும்தான் சொல்ல முடியும்.
அங்க சுத்தவெளியில போயிட்டீங்கன்னா தன்னிருக்கம் மட்டும்தான். அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிலையாக நிலைத்ததாக இருக்கக்கூடியது எது என்று சொன்னால் தன்னிருக்கம் மட்டுமே. இயக்கத்தில் மட்டும் சூழ்ந்தழுத்தம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். சரி, இந்த சூழ்ந்தழுத்தம் எத்தனை பிரிவுகளாக ஒரு பொருளை பிரித்தாலும் சூழ்ந்தழுத்தம் சூழ்ந்து அழுத்துவதால், இப்ப 100 பூந்தியை தனித்தனியா பிரிச்சுட்டு 100 சூழ்ந்தழுத்தம் வந்துருச்சு. அப்படி வந்துட்டதுனால அந்த ஒவ்வொரு பூந்தியிலும் அந்த நார்த்து போல் சவுத்து போல் வந்துடும். அந்த சூழ்ந்தழுத்தம் அங்க இருக்கிறதுனால மையத்தில் ஈர்ப்பு சக்தி இருக்கும், தள்ளும் சக்தியும் இருக்கும். எப்ப சூழ்ந்த அழுத்தம் வந்துருச்சோ அந்த அழுத்தம் மையத்தை நோக்கி போகும், அப்புறம் திரும்பி வரும். அப்ப அந்த இடத்துல நார்த்து சவுத்து வந்துடும். அப்ப ஒரு லட்டுல நார்த்து சவுத்து இருந்துச்சு இல்லையா, இப்போ 100 பூந்தியிலும் நார்த்து சவுத்து என்பது இருக்கிறது. அப்ப இது எந்த ஒரு பொருள் அதிலிருந்து பிரிந்தாலும் அதில் சூழ்ந்தழுத்தம் சூழ்ந்து அழுத்துறது அழுத்திக்கொண்டே இருக்கிறதுனால நார்த்து சவுத்து மாறிக்கொண்டே வரும். இப்படிதான் மண்புழுவுல மாறிச்சு, ஒரு காந்தத்தை வெட்டினால் மாறிச்சு, எல்லாத்தையும் மாறிச்சு. இப்ப இதை அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள், இதை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இதை புரிஞ்சுக்கும் போது இப்ப ஒரு உறுப்பை எடுத்துக்கொள்வோம், நமது உடலில் உள்ள ஒரு உறுப்பை எடுத்துக்கொள்வோம். அந்த ஒரு உறுப்பு பல கோடி செல்களால் ஆனது என்று சொல்லிவிட்டோம். இப்ப அந்த ஒரு செல்லை மட்டும் எடுத்துங்க, அந்த ஒரு செல்லை சுற்றிலும் சூழ்ந்தழுத்தம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும், சூழ்ந்தழுத்தம் என்பது இருக்கும். சரி, அப்ப பல கோடி செல்களால் ஆனது இல்லையா, ஒவ்வொரு செல்லிலையும் சூழ்ந்தழுத்தம் இருக்கிறது. சரி, இப்போ அந்த ஒரு உறுப்பை எடுத்துக்கொண்டோமே, அந்த உறுப்புல சூழ்ந்தழுத்தம் இருக்கான்னு கேட்டா அங்கேயும் சூழ்ந்தழுத்தம் இருக்கு. அந்த ஒரு உறுப்புக்கு மொத்தமா சேர்த்து ஒரு சூழ்ந்தழுத்தம் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு சூழ்ந்தழுத்தம் இருக்கிறது. இப்ப இப்படி பாருங்க, இப்ப இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி போறோம் நம்ம. இப்போ அணு என்று சொன்னோம், விண்ணுன்னு சொல்லிட்டோம். ஒரு விண் சுழல்கிறது என்று சொன்னா அதுல சூழ்ந்தழுத்தம் இருக்குதா? இருக்குது. இந்த விண்ணின் தொகுப்பு தான் காற்று என்று சொல்லுகிறோமே, அதன் தொகுப்பு தான் நெருப்பு, நீர், நிலம்னு சொல்லிட்டோம் இல்லையா. இப்ப ஒரு நிலம்னு வந்துட்டோம், ஒரு சின்ன ஒரு தங்கம் ஒரு துண்டு எடுத்துக்கிட்டோம், அது சூழ்ந்தழுத்தம் இருக்கா? இருக்குது. அதுக்குள்ள பல கோடி விண்கள் இருக்கிறது அல்லவா, அந்த ஒவ்வொரு விண்ணுக்கும் சூழ்ந்தழுத்தம் இருக்கிறதா? இருக்கிறது, இருக்கிறது. ஒவ்வொரு விண்ணுக்கும் சூழ்ந்தழுத்தம் இருக்கிறது. அந்த மொத்த தங்க கட்டிக்கு அதுக்கு ஒரு சூழ்ந்தழுத்தம் இருக்கிறது, இருக்குது. அப்ப இப்படி பார்க்கும்போது இந்த ஒரு தங்க கட்டிக்கு நார்த் போல் சவுத் போல் இருக்கா? இருக்குது. ஒவ்வொரு விண்ணுக்கும் நார்த் போல் சவுத் போல் இருக்குமா? இருக்கும், இருக்கும். இப்ப இத லேசா புரிஞ்சுட்டு இப்ப வாங்க, இப்ப ஒவ்வொரு செல்லுக்கும் சூழ்ந்தழுத்தம் என்று ஒன்று இருக்கும். அதுல தென் துருவம் வட துருவம் என்ற நார்த்து போல் சவுத்து போல் இருக்கும். மொத்தத்துல இருக்கக்கூடிய அந்த உறுப்புக்கும் சூழ்ந்தழுத்தம் இருக்கும், நார்த்து போல் சவுத்து போல் இருக்கும். இப்ப பாருங்க, இந்த காந்தம் என்பது இந்த ஒரு உறுப்பில் ஏதாவது ஒரு உறுப்பு எடுத்துங்க, ஒரு கல்லீரல்னு எடுத்துங்க, இல்ல ஒரு மூளைன்னு எடுத்துங்க, ஏதாவது ஒரு உறுப்பை எடுத்துக்கொள்வோம். இப்ப அந்த உறுப்புல காந்தம் எப்படி இருக்கிறது? காந்தம் நிறைந்திருக்கிறதா என்று சொன்னால், காந்தம் என்று ஒன்று அந்த உறுப்பில் இல்லை என்று சொன்னால் அந்த உறுப்பு உறுப்பாகவே இருக்காது. அந்த உறுப்பு உறுப்பாக இருப்பது, அந்த உறுப்பு அந்த உருவமாக இருப்பது காந்த தத்துவத்தினால்தான் அது உறுப்பாகவும் உருவமாகவும் இருக்கிறது என்ற அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். இது அனாட்டமியில சொல்லப்படுகிறதா என்றால் இல்லை. அந்த உருவத்தை படிக்கிறார்கள், அவ்வளவுதான், செல்களால் ஆனது என்று படிக்கிறார்கள். ஆனால் அது காந்தத்தை வைத்துத்தான் இருக்கிறது என்பதை அங்கு உணரவில்லை. இங்கேதான் அந்த மருத்துவ உலகம் என்னாகிறது? ஃபெயிலியர் ஆகுது. எது விஞ்ஞான மருத்துவம் ஃபெயிலியர் ஆகிறது அங்கதான். ஆனா நம்ம மாற்று மருத்துவம் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா,
உயிரை அடிப்படையாக கொண்டு, காந்தத்தை அடிப்படையாக கொண்டுதான் அது வைத்தியம் செய்யும். உயிரையும் காந்தத்தையும் விட்டு விட்டு வைத்தியம் செய்யக்கூடிய ஒரே வைத்தியம் என்பது ஆங்கில மருத்துவம். அப்ப இருக்கிறதுலே மனிதனுக்கு மனிதனை ஆரோக்கியத்திலிருந்து ஆரோக்கியத்துக்கு செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய வைத்தியம் என்றால் அந்த ஆங்கில மருத்துவமாக தான் இருக்கிறது. சரி, அப்ப இப்ப இந்த இடத்துல இப்ப இந்த ஒவ்வொரு செல்லுக்கும் சூழ்ந்தழுத்தம் இருக்கிறது என்று சொல்லும்போது, சூழ்ந்தழுத்தம் வந்துருச்சுனாலே அங்க நார்த் போல் சவுத் போல் வந்துடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. சரி, அப்ப ஒரு செல் இப்ப கோடிக்கணக்கான செல்லை அப்படியே அடுக்கி வைக்கிற மாதிரி ஒரு படம் போட்டுக்குங்க, கற்பனையா போட்டுக்குங்க. இந்த செல்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டது எப்படி அப்படியே நிக்குது, சரிஞ்சு விழுந்துராதா என்று ஒரு கேள்வி வரும். இப்பொழுது கல்லீரல் நம்ம ஒரு உறுப்பை எடுத்துக்கிறோம். இது ஒரு பல கோடி செல்களாலான கட்டடம் என்று சொல்லிவிட்டோம். நாம ஒரு கட்டடத்தை நம்ம உதாரணமா எடுத்துக்குவோம். ஒரு 20,000 செங்கல்களை கொண்டு கட்டப்பட்ட கட்டடம் இது என்று சொல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இந்த கட்டடம் கட்டுறதுக்கு எவ்வளவு செங்கல் வந்துச்சு? 20,000 செங்கல் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று சொல்லிவிட்டோம். இப்ப ஒரு என்ஜினியர்கிட்ட கொடுக்குறோம், இன்னொரு 20,000 செங்கல் கொடுக்குறோம், பக்கத்து இடத்தையும் கொடுத்துட்றோம். இதே போல ஒரு வீடு கட்டித்தர முடியுமா என்று கேட்டால் கட்டித்தர முடியும் என்று சொல்லுகிறார். ஆனா நம்ம என்ன கண்டிஷன் சொல்றோம்? 20,000 செங்கல் மட்டும்தான் கொடுப்போம்னு சொல்றோம். அது அப்படியெல்லாம் முடியாதுங்கன்றார். செங்கலை மட்டும் வச்சு எப்படிங்க கட்டுறதுன்னாரு. என்னங்க, என்ன நீளம் அகலம் என்ன உயரம் அப்படின்னு சொல்லி அந்த செங்கலை அடுக்கணும்னா அந்த கட்டடம் வந்துரும்லன்னு சொல்றோம். கட்டடம் ஓரளவுக்கு தாங்க வரும், கொஞ்சம் ஓரளவுக்கு மேல அடுக்கணும் அப்படி சொன்னோம்னா அந்த கல்லெல்லாம் சரிஞ்சு விழுந்துரும், அந்த கட்டடம் கட்டடமாக நிக்காதுன்னு சொல்றாரு அவர். அப்போ உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? சிமெண்ட்டும் மணல் தண்ணி 3 வேணும்ன்றாரு. எதுக்குன்னு கேட்கிறோம். சிமெண்ட்டையும் மணலையும் குழைச்சி தண்ணி ஊற்றி குழைச்சி அந்த ஒவ்வொரு செங்கலுக்கும் இடையில் நாம பைண்டர் என்று வைக்க வேண்டும். அந்த பைண்டர் என்ற அந்த கலவை போட்டு ஒவ்வொரு செங்கலும் அந்த பைண்டர் என்ற கலவையால் இணைக்கப்பட்டால் தான் இந்த கட்டடம் நிற்கும் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த கட்டடத்தை அந்த செல்கள், அதாவது செல்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செங்கல்களை சரிய விடாமல் அப்படியே நிற்கச் செய்வது எது என்று சொன்னால் அந்த 2 செங்கல்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் கலவை. அதுதான் ஒரு கல்லையும் இன்னொரு கல்லையும் ஈர்த்து பிடிக்கிறது. அப்ப இந்த கலவை இல்லாமல் இந்த கட்டடம் எப்படி கட்ட முடியாதோ அதுபோல இப்பொழுது பல கோடி செல்களால் கட்டப்பட்ட கட்டடம் இந்த கல்லீரல் என்று சொல்லிவிட்டோம். இப்போ ஒவ்வொரு செல்களுக்கும் இடையில் அந்த பைண்டர் என்று சொல்லக்கூடிய மெட்டீரியல் என்ன போட்டிருக்கிறோம், எதனால் அதை இணைத்திருக்கிறோம், எதை வைத்து அதை இணைத்திருக்கிறோம், நம்ம இணைக்கல, இயற்கை எதை வைத்து அதை இணைத்திருக்கிறது என்று அனாட்டமி படிக்கும்போது படிச்சிருக்கணுமா இல்லையா? இல்ல, சொல்லலையே. அப்ப செல்கள் எப்படி நிற்கிறது, சரிந்து கீழே விழுந்து விடாமல் எப்படி செல்கள் நிற்கிறது என்று கேட்டால் ஒவ்வொரு செல்லுக்கும் இடையில் இந்த பைண்டர் என்று ஒன்று இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பைண்டராக எது செயல்படுகிறது என்று சொன்னால் மகரிஷி அங்கதான் சொல்றாங்க, இந்த ஒவ்வொரு செல்லையும் இந்த காந்தம் என்பது ஜீவகாந்தம் என்று சொல்கிறோமே, இந்த ஜீவகாந்தம் ஒவ்வொரு செல்லையும் ஊடுருவி அது பயணித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு கல்லீரல் எடுத்துக்கிட்டாலே பல லட்சம் செல்கள் இருக்கிறது. இதே போல ஒவ்வொரு உறுப்புக்கும் எத்தனை செல்கள் இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு மனிதனுடைய உடலில் எத்தனை கோடி செல்கள் இருக்கும். அத்தனை கோடி செல்களுக்குள்ளாகவும் இந்த காந்தம் ஒவ்வொரு சனத்துக்கு சனம், ஒவ்வொரு நிமிடத்துக்கு நிமிடம் ஊடுருவி ஓடி சுழன்று பாய்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது விஞ்ஞானத்தின் கண்ணுக்கு தெரிவதில்லை, நம்ம கண்ணுக்கும் தெரியாது.
இதை ஞானக்கண்ணால் உணர்ந்தவர்கள் தான் சித்தர்கள். அப்ப ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அது ஊடுருவி போகணும். எந்த செல்களுக்குள்ளாக இந்த காந்தம் ஊடுருவவில்லையோ அந்த இடம் மதமதத்து போகும், உணர்வற்று போகும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த செல்கள் எல்லாம் செத்து போகும். அப்ப இப்ப பாருங்க, ஒரு இடத்துல சரியான அடி விழுந்துருச்சு. அந்த இடத்துல என்ன ஆயிருது, அந்த காந்தத்தினுடைய அந்த இயக்கம் அந்த அடிபட்ட இடத்துல தடையாகி விடுகிறது. அந்த காந்தம் அந்த அடிபட்ட இடத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த ரெண்டு பார்டர்லயும் நின்னுக்குது, உள்ள ஊடுருவி வரல. ஏன்னா இந்த செல்கள் எல்லாம் டேமேஜ் ஆகும்போது அது ஊடுருவி போக முடியல. அப்ப அந்த இடம் என்ன ஆகிறது, புண்ணாகி விடுகிறது, செல்கள் எல்லாம் செத்து விடுகிறது. அது அப்படியே பாத்தீங்கன்னா குழிப்புண்ணு மாதிரி ஆயிரும். பாத்தீங்களா? ஏன் அங்கு இந்த ஜீவகாந்தம் அங்கு பயணிக்கவில்லை. அதான் பிரச்சனை. இப்ப இது அடிபட்டதுனால ஆச்சுன்னு வச்சுக்கிறோம். அப்ப எங்கெல்லாம் இந்த காந்தம் ஊடுருவி பாயவில்லையோ அந்த செல்கள் என்ன ஆயிரும், அந்த செல்களினுடைய இணைப்பு துண்டித்து விடும், செல்கள் செத்து விடும், செல்கள் உதிர்ந்து விடும். அப்ப இப்ப இதுல எப்படி இந்த இணைப்பு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு செல்லுக்குள்ளாகவும் அந்த காந்தம் ஊடுருவி போகிறது என்று சொல்லுகிறோம். அது ஊடுருவி போகும்போது அந்த காந்தம் எந்த நிலைப்பாடை எடுக்கும்? ஒரு செல்லினுடைய மேல் பகுதி நார்த் போல் என்று சொன்னால் அதனுடைய கீழ்ப்பகுதி சவுத் போலாக மாறிவிடும். அப்ப ஏன்னு கேட்டா ஒவ்வொரு செல்லும் சூழ்ந்தழுத்து மாற்றலாக இருக்கிறது. ஒவ்வொரு செல்லுக்குள்ளாகவும் சூழ்ந்தழுத்து மாற்றல் இருக்குது. அப்ப ஒவ்வொன்றும் தனித்தனியான சூழ்ந்தழுத்து மாற்றல். அப்ப அங்க காந்தம் ஊடுருவும் போது நார்த்து போல் சவுத்து போலாக மாறிவிடும். நார்த்து சவுத்துன்னு மாறுறதுக்கு அடிப்படை காரணம் சூழ்ந்தழுத்து மாற்றல். இப்ப நீங்க சூழ்ந்தழுத்து மாற்றல் வேற, தண்ணீருக்கு ஆற்றல் வேற, நார்த்து போல் சவுத்து போல் வேறன்னு புரிஞ்சுக்காதீங்க. எல்லாம் ஒண்ணுதான். தன்னிருக்கத்தினால் சூழ்ந்தழுத்தம், சூழ்ந்தழுத்தத்தினால் தன்னிருக்கம். இந்த தன்னிருக்க சூழ்ந்தழுத்தத்தினால் நார்த்து போல் சவுத்து போல். அப்ப அது இல்லைன்னு சொன்னோம்னா நார்த் போல் சவுத் போல் கிடையாது, கிடையாது. ரைட்டுங்களா? அப்ப அந்த தண்ணீருக்கமும் சூழ்ந்தழுத்தமும் என்னது, அதுவும் காந்தம் தான், அதுவும் காந்தம். அதுல நார்த் போல் சவுத் போலா மாறுது. அப்ப ஒரு செல்லுல மேல நார்த் போல் கீழே சவுத் போல். அப்ப அது பக்கத்துல இருக்கக்கூடிய செல்லுல என்ன வரும், இந்த ஒரு செல்லினுடைய கீழ்ப்பகுதி இன்னொரு பக்கத்து செல்லினுடைய மேல் பகுதி ரெண்டும் தானே பக்கத்துல இணையுது. அப்ப மேல் பகுதியெல்லாம் நார்த் போல் என்று சொன்னால் ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் இணையக்கூடிய இடத்தில் ஒரு செல்லினுடைய கீழ்ப்பகுதி சவுத்தாகவும் அடுத்த செல்லினுடைய மேல் பகுதி நார்த்தாகவும் இருக்கும் பொழுது ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில ரெண்டு இணையக்கூடிய இடத்தில் நார்த்து போல் சவுத்து போல் என்பதுதான் வரும் அந்த காந்தத்தில். இப்ப பாருங்க, இப்ப காந்தத்துல நார்த்தும் ஒன்னா சேர்ந்தா அது ரிப்பல்சிவா மாறும். அப்ப நார்த் போல் ரிப்பல்ஸ் ஈச் அதர், நார்த் சவுத் அட்ராக்ட் ஈச் அதர்னு சொல்லியிருக்கோம். அந்த ஆப்போசிட் போல்ஸ் என்ன பண்ணும், ஈர்ப்பு ஆற்றலாக இருக்கும். அப்ப ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில நார்த் சவுத் வர்றதுனால இந்த செல்கள் இரண்டும் இறுக்கி பிடிக்கப்படுகிறது, இணைத்து பிடிக்கப்படுகிறது. அதனாலதான் அந்த செல்கள் ரெண்டும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. அப்ப இதே போல கோடிக்கணக்கான செல்களுக்குள்ளாகவும் இந்த ஜீவகாந்தம் என்று சொல்லக்கூடிய காந்தம் ஊடுருவி பாய்ந்து கொண்டே இருப்பதால் அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் இடையில நார்த்து சவுத்து என்று பிணைப்பு இருப்பதால் இந்த காந்தம் தான் இந்த செல்களை அதனுடைய பைண்டராக இருந்து கொண்டு அதை இறுக்கி பிடித்து இணைத்து வைத்திருக்கிறது. அதனாலதான் கல்லீரல் என்ற உறுப்பாகவே பல ஆண்டு காலமாக நம்ம உடம்பில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு உறுப்புக்கே இப்படி சொல்லிட்டோமே, அந்த உறுப்புகள் அடங்கிய தொகுப்பு தானே இந்த உடல்.
அப்ப இந்த உடல் முழுவதும் எத்தனை கோடி செல்கள் இருக்கிறது? அத்தனை கோடி செல்களையும் இந்த ஜீவகாந்தம் என்ற காந்தம் ஊடுருவி ஊடுருவி பாய்ந்து பாய்ந்து நார்த்து சவுத்து என்று ஈர்ப்பு ஆற்றலின் மூலமாக அது இறுக்கி பிடித்து நாம் இந்த உடலை உடலாக அப்படியே மெயின்டைன் பண்றோம். இந்த உருவமாக இருக்கிறது. இதுதான் இந்த உருவமாக இருப்பதற்கும் உடல் அது உறுதியாக இருப்பதற்கும் காரணமாக இருக்கிறது. இப்போ இந்த அழகான முகம், அழகான உடல், இத அழகா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா காந்தம் என்பதை தெளிவாக வைத்திருந்தால் அது இந்த உடலை அழகாக வைத்துக் கொள்ளும். இதை விட்டுட்டு நம்ம பியூட்டி பார்லர்ல போய் இந்த முகத்தை அழகுபடுத்துறேன் அப்படின்னு சொல்றோமே, காந்தத்தை திணிவுபடுத்தாமல் நீங்கள் என்ன அழகுபடுத்தினீர்கள் என்று சொன்னாலும் அது டெம்பரரியாக காட்டக்கூடிய அழகு. அந்த மேக்கப்பை கலைச்சிட்டீங்கன்னா கொடூரமாக இருக்கும் அந்த மூஞ்சி. அப்ப நாம இந்த புறப்பொருள்களை கொண்டு அழகுபடுத்துகிறோம் இந்த உடலை என்று சொல்கிறோமே, அது முழுக்க 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 இந்த காந்த தத்துவம் புரியாமல் இந்த காந்தத்தை என்ன செய்ய போகிறோம்? காந்தத்தினுடைய தன்மையை இழக்க செய்யக்கூடிய வகையிலே நம்ம பல கெமிக்கலை போடுறோம். அப்ப உள்ள பார்த்தோம்னா காந்தத்தினுடைய அந்த அடர்த்தி குறைந்து விடுகிறது. அப்ப மேக்கப் கலைஞ்ச உடனே பார்த்தோம்னா ஏற்கனவே இருந்த அழகு கூட இல்லாமல் விகாரமான தோற்றமாகி விடுகிறது. மேக்கப்ல போயிட்டவங்க மேக்கப் இல்லாம அவங்கள பார்க்கவே முடியாது. அப்ப பொதுவாக நம்ம காந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டவர்கள் முகத்துக்கு பவுடர் கூட போட மாட்டாங்க. நீங்கள் திருநீர் பூசுவது என்பது வேறு, அது மருத்துவ குணத்துக்காக பண்றது. இந்த அழகுபடுத்துவதற்காக இந்த பவுடர் அடிக்கிறேன், அதை போடுறேன், இதை போடுறேன், இதை தடவுறேன், அதை தடவுறேன், இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் காந்த தத்துவம் என்பதை அறியாத அறிவின் குறைபாடு உடையவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இங்க எல்லாரும் இருந்தீங்கன்னா கோச்சுக்காதீங்க. இது எல்லாமே பிறருக்கு நம்மை காண்பிப்பதற்காக செய்யக்கூடிய வேலை. அப்படி காண்பித்து நாம் நமது வாழ்க்கையில் நன்றாக வாழ்வோமா என்று சொன்னால், நன்றாக வாழ்வதற்கு அதை காண்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை காண்பித்தோம், எப்பொழுதெல்லாம் இதை வெளியே காண்பிக்கிறோம் என்று சொன்னால் அங்கு நம்ம நல்லா வாழ்றதுக்குரியதிலிருந்து நம்மை கெடுப்பதற்கான வேலை செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்மையும் நமது சந்ததியும் கெடுக்கப் போகிறோம் என்று புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் அடுத்தவங்க பார்க்கறதுக்காக செய்யறது. அடுத்தவங்க பார்க்கறது அப்படின்னு சொன்னாலே நாம் நமது வாழ்க்கையை இழக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது தேவையில்லாத ஒன்று. எப்பொழுது வேதாத்திரிய தூய காந்த தத்துவம் நாம் உணர்ந்து கொண்டோமோ, அந்த காந்தத்தை திணிவுபடுத்தி அது மலர்ச்சியான அந்த முகத்தில் அந்த இயல்பான அழகை நமக்கு வெளியே காட்ட வேண்டும். இப்ப எல்லாரும் மேல போட்டு அத்தனை பவுடர் போட்டு இத்தனையும் போட்டு மேக்கப் போடுறவங்க எல்லாம் என்ன மேக்கப் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதனுடைய உண்மையை சொன்னால் கஷ்டமா இருக்கும். நம்ம சொல்லிடுவோம், நம்ம உண்மையை சொல்லிடுவோம். கர்மயத்திலிருந்து அந்த கர்மவினையை மேலே கொண்டு வந்து காண்பித்துக் கொண்டிருக்கிறதே, அதை மூடி மறைப்பதற்காகத்தான் இதையெல்லாம் பூசிக்கொள்கிறோம் என்பதுதான் உண்மை. கர்மயத்தை தூய்மை செய்து காந்தத்தை தெளிவுபடுத்தி விட்டோம் என்று சொன்னால் இயல்பான அந்த தோற்ற அழகு பொலிவு இயல்பாக வெளியில வந்துரும், இயல்பாக தெரியும். அப்ப கர்மயத்தை மாற்றாமல் காந்தத்தை தெளிவுபடுத்தாமல் நாம் என்ன பண்ணிடுறோம்? சும்மா போட்டு அழகு சாதன பொருட்கள் என்று போட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் இப்பொழுது அதிகமான அந்த வியாபாரத்தில் அதிகமாக இருப்பதுங்கிறது நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம். மருத்துவ வியாபாரம் அதான் நம்பர் 1ல இருக்கு. அதுக்கு அடுத்து நம்பர் 2ல எது இருக்கு தெரியுங்களா? நீங்க பேசிக்கான அடிப்படை உணவை விட்டுருங்க. அதுக்கு போக செயற்கை அப்படிங்கிறதுல இந்த மருந்து வியாபாரம் முதலில் இருக்கிறது என்று சொன்னால், இந்தியாவில் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது இந்த அழகு சாதன பொருட்கள் இரண்டாவதாக இருப்பதாக ஒரு
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. எவ்வளவு அறிவீனம்! இந்த காந்த தத்துவத்தை இங்கே அவ்வளவு தெளிவாக கொடுத்திருக்கக்கூடிய மகான்கள் இருக்கக்கூடிய நமது நாட்டிலே இது இவ்வளவு வியாபாரம் நடக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு அறிவீனம் என்று பாருங்கள். இதை இவ்வளவு வியாபாரத்தை பெருக்குவதற்காகத்தான் உலக அழகி பட்டத்தை இந்தியாவுக்கு வேண்டுமென்றே கொடுத்தார்கள் என்ற செய்தி எல்லாம் இருக்கிறது. அப்படி கொடுத்து இங்கு இந்த பொருட்களை வியாபாரம் செய்வதற்காக செய்த வியாபார சந்தை என்று சொல்லுகிறார்கள். அப்ப எவ்வளவு தத்துவத்திலிருந்து நாம் விலகி எங்க இருக்கிறோம் என்று பாருங்கள். ஒரு பெண்ணை பார்க்க போற அன்னைக்கு அழகா இருக்கும். கல்யாண மண்டபத்துல பார்த்தோம்னா அது எவ்வளவு அசிங்கமா இருக்குமோ அவ்வளவு அசிங்கமா இருக்குது. அவ்வளவு அதுக்கு 50,000 ரூபாய் கொடுத்து அதை அசிங்கப்படுத்தி அவங்க அங்க கொண்டு வந்து நிக்க வைக்கிறார்கள், மறைக்கிறார்கள், மூடி மறைக்கிறார்கள். கர்மயத்திலிருந்து வரக்கூடிய அந்த தன்மை முகத்தில் வெளிப்பட்டு விடுமே, அதை மூடி மறைக்கிறார்கள். ஆமாம், ஏன் நாங்க தான் 300 பவுன் கொடுக்குறோம், கார் கொடுக்குறோம், பங்களா கொடுக்குறோம், அத்தனையும் இந்த மூஞ்சியில தெரிஞ்சிருமே, அதனால பூசி மழுப்பீரு அப்படின்னு பூசி மழுப்புகிறார்கள். இப்படிதான் நடக்கிறது. ஆனால் இயல்பான உருவம், இயல்பான அழகு என்பது அந்த இரண்டை தன்மையில் இருக்கிறது. காந்த திணிவு என்பது அந்த இப்ப முகத்துல சுருக்கம் இல்லாம இருக்கணும். காந்தம் திணிவாக இருந்தால் சுருக்கம் இல்லாம இருக்கும். கர்மயம் தூய்மையாக இருந்தால் அது மலர்ச்சியான அழகாக இருக்கும். இந்த ரெண்டையும் செய்யறது தான் வேணும். இது ரெண்டு தான் முக்கியம். இது ரெண்டையும் செய்யறதுக்கு என்ன காசு வேணும்? பணம் வேணும். இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில வந்தாலே நான் பியூட்டி பார்லர் போகாம வரமாட்டேன்னு சொல்ற மக்கள் எல்லாம் வாழுகின்ற நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது மிக கேவலமாக இருக்கிறது. ரொம்ப எல்லா பக்கமும் இன்னைக்கு உலகம் முழுவதும் இது இருக்கு. இருந்தாலும் இந்தியாவில் இது அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்கிறோம். அப்ப ஒவ்வொரு உறுப்பும் செல்களால் ஆனது, இந்த உடல் செல்களால் ஆனது. இந்த செல்களினுடைய இணைப்பு என்பது காந்தத்தினாலானது, ஜீவகாந்தத்தினுடைய திணிவினாலானது. இங்கு காந்த தத்துவம் தான் முதன்மையாக இருக்கிறது. அப்ப இதை உணர்ந்து கொண்டு காந்தத்தை நம்ம என்ன பண்ணணும்? உடம்புல நிறைக்கணும், அடர்த்தியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது உடல் முழுவதும் உருவத்தை மெயின்டைன் பண்றது. முகத்துக்கு மட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்மயத்தை தூய்மை செய்யாமல் முகத்தில் மலர்ச்சி வராது. நீங்க ஒரு மேக்கப்பு போட வேண்டியதில்லை. கர்மயம் தூய்மையாக இருந்தால் அங்கு அப்படி ஒரு மலர்ச்சியான ஒரு அழகு அங்கு வெளிப்படும். இயல்பாக இருக்கும், இயல்பாக இருக்கும். இப்ப என்னன்னா ஒரு மயக்கத்துல அப்படி இயல்பாக இருக்கக்கூடியவர்கள் கூட நம்ம இயல்பான அழகாக கல்யாணத்துக்கு போனோம்னா நமக்கு பந்தியில உட்கார விட மாட்டாங்க. எந்திரிச்சு வெளியே போன்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு இவங்களும் மேக்கப் பண்ணிட்டு போறாங்க. அது யாரு? எவன் அவன் வெளியே போக சொன்னவன்? யாராவது போக சொல்லிடுவானா? என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க என்னங்க கல்யாணத்துக்கு வரும்போது இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், ஏன் இப்படி வந்தா பந்தையில உட்கார விட மாட்டீங்களோ? உட்கார விட மாட்டீங்கன்னா போகப்பா, எனக்கு வயிறு கெடுறது நின்று போச்சு, உன் சாப்பாடு வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படிலாம் சொல்லுவேன் நான். இதுக்காக நம்ம அத்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கல்யாணத்துல எவ்வளவு ஆர்டிபிஷியல். ஏன்? காந்த தத்துவம் என்பது அறியாமை. காந்த தத்துவம் என்பது அறியாமை. அப்ப காந்தந்தான் அழகு, காந்தந்தான் உருவம், காந்தந்தான் ஆரோக்கியம். அப்ப இந்த உடல்ல காந்த தத்துவம் இருக்கா? இன்னும் ஏகப்பட்ட தத்துவம் இருக்கு. இதை தொடர்ந்து சிந்தனை செய்வோம். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நண்பர்களே, இன்று காந்த தத்துவம் உடலுக்குள்ளாக எப்படி வேலை செய்கிறது என்று நமக்கு சிறப்பாக எடுத்துரைத்த ஞானாசிரியர் நன்மணி ஐயா அவர்களை நாம் அனைவரும் துரிய நிலையில் என்று வாழ்த்துவோம். ஞானாசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப ஆழமான கருத்து. இவ்வளவு நாள் அந்த உடலுக்குள்ள உறுப்புகள் இப்படி செல்களால் இணைந்திருக்கிறதும் தெரியும். காந்த தத்துவத்தையும் சேர்த்து நீங்க இன்னைக்கு விளக்குனீங்க. ஐயா சொன்னதை நம்ம ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாங்க.
ஐயா வந்து இந்த உடல் வந்து மனிதன் உடலாக காட்சி தந்தாலும் அந்த உடலுக்குள்ளாக அந்த ஆன்மாதான் மனிதன் என்ற பெயரை தாங்குகிறது. அது நாம இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த உடல் நாம் அல்ல, ஆன்மாதான் நாம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறத முதல்ல நமக்கு உணர்த்தினாங்க. காந்த தத்துவம் உடலுக்குள்ள எப்படி வேலை செய்யுது, அது உடலுக்குள்ள வேலை செய்தாலும் உயிருக்குள்ள வேலை செய்தாலும் இல்ல மனதுல வேலை செய்தாலும் அதனுடைய தன்மைகள் இரண்டே இரண்டுதான், தள்ளு மாற்றல் கொள்ளு மாற்றல். இந்த விஞ்ஞானம் வந்து ஒவ்வொரு செல்களையும் ஒவ்வொரு உறுப்பையும் வந்து செல்கள் வரைக்கும் பிரிச்சுட்டு போவோம், அதோட அது நின்றோம். வேணா அது அணுக்களின் கூட்டுங்கிறது வரைக்கும் போலாம், ஆனா அது விண்ணின் தொகுப்பு என்பதை உணரவே உணராது, உணர்த்தவும் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த உறுப்புகள்ல அந்த அந்த அடுக்கி வைக்கப்பட்டிருக்க அதே உருவமாக அந்த செல்கள் எப்படி அப்படியே இருக்கிறது என்ற கேள்விக்கு விஞ்ஞானத்துல பதில் இல்லை. செல்களில் ஏற்படும் மாற்றம் ஏன் என்ற காரணத்தை அவங்களால கூற முடியாது. நம்ம முழுமையான காரணத்தை உணரணும்னா அந்த காந்த தத்துவத்தாலதான் இது உணர முடியும் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து ஒரு பீஸை எடுத்து ரெண்டா வெட்டினா அந்த நார்த் போல் சவுத் போல் வரும். அந்த மண் புழுவை ரெண்டாக வெட்டும் பொழுதும் அது எப்படி இரண்டு தலை வால் அந்த குதம் அப்படி மாறுது அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து இந்த காந்த தத்துவத்தை அதுல உணர்த்தினாங்க. நம்ம இந்த உடலை கொண்டு செய்யற செயல், அதனால ஏற்படக்கூடிய அந்த விளைவு எல்லாமே காந்த தத்துவம் தான். மகரிஷியருடைய அந்த காந்த தத்துவத்தை ஒவ்வொரு இடத்துலயும் அவர் வந்து பொருத்தி பார்க்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அந்த ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு அந்த சூழ்நிலத்து மாற்றல் டம்ளரை சுத்தியும் சூழ்நிலத்து மாற்றலாக இருக்கிறது. அதுல இருந்து ஒரு சொட்டு வெளியில போகும்போதும் அதுக்கும் சூழ்நிலத்து மாற்றம் இருக்கிறது அப்படி சொன்னாங்க. அதாவது பிரிக்கப்படும் போது அந்த தண்ணி முதல்ல சூழ்நிலத்தமா இருக்கு, அது பிரிக்கப்படும் பொழுதும் அந்த பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளிலுமே அந்த சூழ்நிலத்து மாற்றல் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பிரபஞ்ச எல்லையில தொடங்கி அந்த பிரபஞ்சத்தினுடைய மையம் வரை இருப்பது தன்னிருக்க ஈர்க்கும் ஆற்றல். அது இயங்க ஆரம்பித்ததும் சூழ்நிலத்தம் தோன்றியது, சுத்த வழியில் சூழ்நிலத்தம் இல்லை. இயக்க பிரபஞ்சத்துக்குள்ள மட்டும்தான் அந்த சூழ்நிலத்தம் அப்படிங்கிறத தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஐயா ஒரு 2 முறை அழுத்தமாக சொன்னாங்க. அதே போல பூமியினுடைய புவியீர்ப்பு சக்தி என்று சொல்லக்கூடாது என்று மகரிஷி சொல்லியதாகவும், பூமியை சுற்றிலும் சூழ்ந்தழுத்துவதால் அது மையத்துல ஈர்ப்பாற்றலாக தெரிகிறது அப்படின்னு சொன்னாங்க. தன்னிருக்கும் ஆற்றலையும் அந்த சூழ்நிலத்தும் ஆற்றலையும் நாம தெளிவா உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் ஐயா வந்து இன்னைக்கு உதாரணங்கள் மூலமா நல்லா தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை மீண்டும் ஒருவரை கேட்கும் பொழுது நமக்கு இன்னும் விளக்கமாக அறிந்து கொள்ள முடியும். அந்த உறுப்புகளை பத்தி சொன்னாங்க. ஒரு உதாரணமா கல்லீரல் என்ற உறுப்பை எடுத்துக்கொண்டு அது பல கோடி செல்களால் ஆனது. ஒவ்வொரு செல்லிலும் சூழ்நிலத்தும் ஆற்றல் உள்ளது. அந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் சூழ்நிலத்தும் ஆற்றல் உள்ளது. சூழ்நிலத்து மாற்றம்னு வந்துட்டாலே அங்க நார்த் போல் சவுத் போல் அப்படிங்கிறது வந்துடும். காந்தம் என்ற ஒன்று இருக்கிறதுனாலதான் அந்த எந்த ஒரு உறுப்பும் அது உறுப்பாகவே இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. எப்படி செங்கல்களுக்கு நடுவில் சிமெண்ட் வச்சு பைண்டிங் பண்ற மாதிரி செல்லுக்கு இடையில அந்த பைண்டர்ங்கிறத எதை வச்சு பண்ணியிருக்காங்கன்னா ஜீவகாந்தம் ஊடுருவி சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த காந்தம் ஊடுருவாத அந்த செல்கள் வந்து கொஞ்ச நாள்ல அப்படியே மரத்து போய் செத்து போயிடும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஒரு செல்லோட மேல் பகுதி நார்த் போல்னா அதோட கீழ்ப்பகுதி சவுத் போலாக மாறிடும். அந்த அடிப்படையில தான் அந்த சூழ்நிலத்தம் தன்னிருக்கத்தினால் சூழ்நிலத்தம் நார்த்து போல் சவுத்து போல் அப்படி ஆகி அந்த செல்கள் பைண்ட் ஆகி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு புறப்பொருட்களை கொண்டு அழகுபடுத்தாமல் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நம்ம ஜீவகாந்தத்தின் அடர்த்தியை கூட்டினாலே போதும். வேணும்னா அந்த கருமையத்திலிருந்து வெளிப்படக்கூடிய தன்மையை மறைக்கத்தான் அந்த மேக்கப் எல்லாம் செய்யறாங்க. இயல்பான அழகுங்கிறது கருமையம் தூய்மையாக வைத்துக் கொண்டாலே போதும், ஜீவகாந்தத்தை தெளிவாக வைத்துக் கொண்டாலே போதும் என்பதையும் ஐயா தெளிவாக விளக்கினார்கள்.